டெய்லி காலையில இட்லி தோசைன்னு ஒரே மாதிரி சாப்பிடாம ஒரு நாள் டிஃப்ரெண்டா இந்த டோக்லா செஞ்சு சாப்பிட்டு பாருங்க. இது குஜராத்தி ஸ்பெஷல் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி. பண்ணலாமா? இதுக்கு முதல்ல ஒரு பவுல்ல 1.5 கப் தண்ணி சேர்த்திருக்கேன். இது கூட 2 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1 டீஸ்பூன் உப்பு, ஒரு எலுமிச்சை பழத்தோட சாறு, 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்து ஒரு விஸ்க் வச்சு சர்க்கரை நல்லா கரையிற வரைக்கும் கலந்து விடுங்க. இது கூட ஒரு சல்லடையில 2 கப் கடலை மாவு போட்டு சலிச்சு சேர்த்துக்கலாம். ஒரு விஸ்க் வச்சு நல்லா கட்டி இல்லாம கலந்து விடுங்க. ஒரு மூடி போட்டு இந்த மாவு 10 நிமிஷம் ஊறட்டும். இப்போ ஒரு பாத்திரத்துல தண்ணி சேர்த்து இது மாதிரி ஒரு ஸ்டாண்ட் வச்சுட்டு மூடி போட்டு தண்ணி கொதிக்கட்டும். எந்த ட்ரேல டோக்லா செய்ய போறோமோ அதுல எண்ணெய் தடவி எடுத்து வச்சுக்கலாம். 10 நிமிஷம் கழிச்சு இந்த மாவுல 1 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்து கலந்து விடுங்க. இந்த மாதிரி நல்லா பொங்கி வரணும். கலந்துட்டு உடனே இந்த மாவை நம்ம கிரீஸ் பண்ணி வச்சிருக்க டின்ல சேர்த்து லைட்டா இந்த மாதிரி தட்டுங்க. ஏர் பபிள்ஸ் போயிடும். இப்போ நம்ம பேன்ல ஊற்றி வச்ச தண்ணி நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டின்னை உள்ள வச்சு மூடி போட்டு 25லேருந்து 30 நிமிஷம் குக் பண்ணுங்க. 30 நிமிஷம் கழிச்சு நம்மளோட டோக்லா நல்லா உப்பி வந்திருக்கு. இதுல ஒரு கத்தி இல்லாட்டி டூத்பிக் இன்சர்ட் பண்ணி பார்த்தா இந்த மாதிரி கிளீனா ஒட்டாம வரணும். நல்லா ஆறுனதும் ஒரு கத்தி வச்சு இந்த மாதிரி பீசஸா கட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு பேன்ல 1 டீஸ்பூன் எண்ணெய் சேர்த்து சூடானதும் இதுல 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்து பொரியட்டும். இது கூட 3 பச்சை மிளகாய், ஒரு கொத்து கருவேப்பிலை, 1/2 டீஸ்பூன் பெருங்காயத்தூள் சேர்த்து ஒரு தடவை நல்லா கலந்து விடுங்க. கூடவே 1 கப்பு தண்ணி, 1 டேபிள் ஸ்பூன் சர்க்கரை, 1/2 டீஸ்பூன் உப்பு சேர்த்து நல்லா கொதிச்சு வந்ததும் நம்ம கட் பண்ணி வச்சிருக்க டோக்லா மேலே இதை சேர்த்துக்கலாம். அவ்வளோதான், நம்மளோட சாஃப்ட் டோக்லா பஞ்சு போல ரெடி ஆயிடுச்சு.